ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னென்னா நாங்கள் ஒரு சூப்பர் மாலுக்குள்ளே வந்திருக்கேங்க. பண்டா மார்க்கெட்ன்னுவாங்க இதுக்குள்ளே பாருங்கள். இதுக்குள்ளே என்னென்ன மரக்கறி ஐட்டங்கள் இருக்குது, என்னென்ன பலக வகை இருக்கின்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதை மட்டும்தான் இன்றைக்கு எடுக்கலாம். என்னென்னா அங்கால போக முடியாதுங்க, டைம் பத்தல. எல்லா வீடியோலையும் டைம் இல்லாததால தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. பார்ப்போம் என்னென்ன பழம் இருக்குது, எவ்வளோ விலை என்றதை பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு அது பெரிக்காயம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்குமா அதில். அந்த பழம் 2 கொண்டு தான். அங்கே எல்லாம் பாருங்கள். மாம்பழத்தை பாருங்கள், பிளாட் மாம்பழம் வேறு லெவல். அதில் மேலே விலையும் போட்டிருக்காங்க பாருங்கள். விளாண்டு சூப்பராக இங்கே பழம் நாங்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு பழம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், எல்லாம் கூடையாக வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் வருதுங்க. முன்னாடி இதெல்லாம் பார்க்குறதுலாம் இவ்வளோ கஷ்டம். இப்போ எல்லாம் வருது. மாதுளம்பழத்தை பாருங்கள். மாதுளம்பழம் நம்மளோட நாட்டு மாதுளம்பழம், அவ்வளோ அந்த பெரிய சாதிக்க சின்ன மாதுளம்பழம் வேறு லெவலில் பாருங்கள். இதில் விலையை பாருங்கள், 10 ரியால். அந்த மாம்பழம் கிலோ 5 ரியால். மேலே போட்டிருக்கு பாருங்கள். எல்லாம் அப்படியே கிளியர் ஆடுதிருக்கும் பாருங்கள். அப்படி இருக்கின்ற அப்புள் 11.95ங்க. ஆனால் 12 ரியால் வரும். 12 ரியால் எடுப்பாங்க நம்மள்ட்ட. அந்த 95ன்னா அந்த 5 கலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது 10.95. எல்லாத்துக்கும் மேலே பாருங்க. எல்லாத்துலேயும் ரேட்டுகள் போட்டிருக்காங்க. கிளியராக இருக்குது. இவ்வளோ அழகாகவும் அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் அப்படி நீட்டாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, எந்த சாமனையும் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி வச்சுக்காங்க பாருங்கள். எத்தனை வெரைட்டியாக இருக்குது பாருங்கள். அப்புள் வெரைட்டியாக இருக்குது. பச்சை கலர், இந்த இது அது வேறு. எல்லாத்துக்கும் ஒரு ரேட் கொடுத்து மேலே வச்சுக்காங்க பாருங்கள். எல்லாம் வர ரேட்டில் இருக்குது. வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படி இருக்குங்க. என்ன சொல்கிறது, இஞ்சால வாழைப்பழம் 6 ரியால் போட்டுருந்தவங்க கிலோ. இஞ்சால பாருங்கள். அன்னாசி பழம் இதெல்லாம் முன்னாடி இல்லைங்க. முன்னாடி நாட்டில் இருந்து யாராவது ஆசைப்படுற டைமில் கேட்டு வாங்கி எடுப்போங்க. இப்போ எல்லாமே வருது. இது கொய்யாப்பழம். இது ஒரு கொய்யாப்பழம் தான். பப்பாசி பழம் இருக்குது. பப்பாசி காய் தான். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துடும். அங்கேருந்து உள்ளே வளர்த்துடும். அது இது மாதுளம்பழம், ஒரு டைப்பான மாதுளம்பழம். இதை பாருங்கள். இது மாம்பழம். இது ஒரு டைப் மாம்பழம். எல்லா இதுலேயும் இருக்குது. வெள்ளை குடும்பமானது. அடுத்தது பாருங்கள். இதை பாருங்கள். என்ன சொல்கிறது, எல்லா வெரைட்டியும் இருக்குது பாருங்கள். மாம்பழத்தில் என்னென்ன வேணுமோ, என்னென்ன மாம்பழம் வேணுமோ வேறு லெவலில் இருக்குது. கருத்த குடும்பம் இருக்குது. வெள்ளை கிளிச்சொண்டு மாம்பழம் இருக்குது. அடுத்தது வெள்ளை குடும்பம் இருக்குது. இது என்ன சொல்கிறது, நார்த்தங்காய் இருக்குங்க பாருங்கள். நார்த்தங்காய் இங்கே பாருங்கள் மக்களே. இங்கே ஃபுல்லாக தேசி பழம். அதுவும் அப்படி தான். தேசி பழமும் இங்கே ஆரஞ்சு பழம் எல்லாம். அதெல்லாம் வேறு வெரைட்டியாக வச்சுக்காங்க பாருங்கள். எல்லாம் ஒரு டைப் மேலே ரேட்டுகள் இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு நாட்டில் இருந்து வர்றதுக்கு ஒரு ரேட்டு அப்படியே கொடுத்து வச்சுப்பாங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக அப்படி அடுக்கி எப்படி வச்சுக்காங்க பாருங்கள். அதில் போகிற தான் ரேட்டு. எத்தனை ரியால் எவ்வளவோ அப்படி என்ன போட்டிருப்பாங்க மேலே. இதெல்லாம் அந்த கிரேப்ஸ் ஐட்டங்கள். இதுவும் கொய்யாப்பழம் தான் பாருங்கள். கொய்யாப்பழம் அப்படிங்கிட்டு பாருங்கள். இது வால்நட்டுங்க. வால்நட்டு இது முழுசாக இந்த உடைக்காம வைக்க பாருங்கள். உள்ளே இருக்கு வால்நட்டு. நான் நேரத்தில் காட்டினது க்ளீன் பண்ணியிருக்கிறது. இது க்ளீன் பண்ணாமல் அப்படியே கோதோட வச்சுக்காங்க. அப்படியே ப்ரெஷ்ஷாக கொண்டு வச்சுக்காங்க பாருங்கள். கச்சான் பக்கெட். இது ஒரு அரிசிங்க. என்ன அரிசின்னு தெரியாது. அரிசியில் பேர் தெரியாது நமக்கு. இதில் என்ன அரிசின்னு தெரியாது. இனி அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். உங்களை பார்ப்போம். அடுத்தது என்ன இருக்காங்க. இது ஒரு அரிசி. ஆனால் என்ன அரிசின்னு பேர் தெரியலை. பார்க்கலாம். இஞ்சால என்ன இருக்குது. இஞ்சால பாருங்கள். இஞ்சால எல்லாம் திராட்சை பழம். உலர் திராட்சைங்களை வச்சான் பாருங்கள். எல்லாம் அப்படியே எல்லாம் வேறு வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஈச்சம்பழத்தை பாருங்கள். இந்த ஈச்சம்பழம் நல்ல ஒரிஜினல் ஈச்சம்பழமாக. இது 46 ரியால் பாருங்கள். விளையிற இடத்தையும் திரையிட்டான் ஈச்சம்பழத்துக்கு. எப்படி இருக்கும் பாருங்கள்.
3 கிலோ வரைக்கும் 46 ரியால். அது எல்லாம் அப்படியே வச்சு அடிக்கி எல்லாம் பேர் போட்டு வச்சுக்காங்க பாருங்கள். இது என்ன பழம் பண்ணுறது ஏன் தெரிஞ்சவங்க இப்போ பாருங்கள் மக்கள், எனக்கு தெரியல என்ன பண்ணணும். நெஞ்சால் வைக்கிறது வத்தவ பழம் ஓட்டமில்லை, இலையும் ஆப்பிள். ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்க. இஞ்சால பேக்கரி ஐட்டம் ஃபுல்லாக எல்லாம் இருக்குது. பேக்கரியில் என்னென்னது அவ்வளோ அதான் நீ சொன்னேன், எல்லாம் இங்கே எல்லாமே இருக்குது. எதுக்கும் இது இல்லை, காசியாக போகணும், ரியால் தான் போகணுங்க. ரியால் இருந்தால் எல்லாம் வேறு லெவலில் விற்கலாம் பாருங்கள். நம்ம நாட்டில் ஆட்டுக்காலண்டுவாங்க அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக கேக் ஐட்டம் ஃபுல்லாக அப்படி வச்சுக்க, ரோல்ஸு கேக்கு இந்த மாதிரி சாமான் அந்த மாதிரி ஐட்டங்கள் 11 ரியால் ஒரு பாக்ஸு. இங்கே பிஸ்கெட் ஐட்டங்கள் ஃபுல்லாக. இந்த பக்கம் இந்த ரோல்ஸ் ஐட்டம் பாருங்கள், க்ரீம் உள்ள க்ரீம் இருக்கும், ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. சரி, இங்கே பாருங்கள், இங்கேலையும் அந்த மாதிரி தான் பிஸ்கெட் ஐட்டங்கள் கேக்குகள் அப்படியே ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்காம பாருங்க. இது அரவியல்ற சாப்பாடுங்க, அரவியல் இதுகளை விரும்பி சாப்பிடுவோம். அதுதான் இந்த மாதிரி அவ்வளோ குவாலிட்டியாக அப்படி வச்சுக்காம பாருங்க. இதெல்லாம் கேக் ஐட்டம். இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த தானிய வகைகள். இது மேலே இருக்க திராட்சை பழம், இஞ்சாலைக்கு பாருங்கள், பாதாம், பிஸ்தான், கச்சான், கடலை எல்லாம் பேக்கிங்கில் அப்படி இருக்குது. க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது, அப்படியே க்ளீன் பண்ணாமல் இருக்குது. எது பண்ணால் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள். அந்த பச்சை கலர் ஐக்கிய தான் பூசணி விதைக்கு தான் எங்கே ஒரு நாளையும் போட்டிருக்கும் பாருங்கள். அது போட்ட வீடியோலாம் அதில் தான் நிறைய வச்சுப்பாங்க. அரவியல் இது உலர திராட்சை பாருங்கள், பாதாம், பிஸ்தா. இது பிஸ்தாங்க, அங்கே உடைச்சி வச்சுக்காம இருக்குது, மேலே உடைச்சி வச்சுக்காம பிஸ்தா. இந்த பக்கம் அது உடைச்சது, இது முழுசாக இருக்குது. இது நம்ம கச்சானில் முந்திரி வெங்கொட்டை. இது கச்சான், உடைச்ச கச்சான். பாதாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இஞ்சாலைக்கு ஃபஸ்ட்டில் பூசணி விதை, அடுத்ததெல்லாம் சோளம் பொரி எப்படி வச்சுக்காம பார்த்தீங்கன்னா வடியாக வறுத்து மிளகா பொடி போட்டு வச்சுக்காம. இது மஞ்சள் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்காம பாருங்கள். எல்லா விதையும் இருக்குது பாருங்கள். இதில் இவங்க இந்த விதைப்பருப்புகள்லாம் கூட சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ அழகும் அவ்வளோ இதாக இருப்பாங்க. வயசும் ஆயிலும் கூட அவங்களுக்கெல்லாம் இதுகள்லாம் சாப்பிட்றோடைய தான். இதுகள்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுங்களா அரவியல். அதுக்கு தான் அவங்கள கவர்றதுக்கு ஏற்ற சாமான் தான் இங்கே இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக இந்த விதைப்பருப்புகள்லாம் அவ்வளோ சத்து இருக்கிறது, அவ்வளோ ப்ரோட்டீனாக அந்த விதையிலலாம் பாருங்கள். எங்கே வராலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விதைப்பருப்பு தான் கூட சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் அவங்கள கவர்ற வகையில் முழுதும் என்ன வேணும்னா நீங்கள் நாட்டில் நீங்கள் தேடி கிடைக்காத இங்கே இருக்கும். இப்போ இங்கே பேரை சொன்னால் உடனே கொடுப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாக இதுதான். இந்த மாதிரி வால்நட்லாம் உண்மையிலே நல்ல சாமானுங்க. மூளைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வால்நட்டெல்லாம் வேறு லெவலாம். இது வரும் சூரியாந்தி விதை, இதெல்லாம் இம்பார்ட்டன் அவங்களுக்கு. இதுகள் தான் கூட சாப்பிடுவாங்க. மேலே வாருங்க, ஃபுல்லாக விதைகள் தான். இங்கெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுக்காங்க எல்லாத்தையும். இப்போ அது விதை முழுசாக சாப்பிடாட்டி பவுட்ரு வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கண்ணே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கண்ணே. நாட்டிலையும் முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் இந்த பூசணி இதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நிறைய இந்த வயசானாக்கள் கை கால் குத்து அப்படியானாக்கள்லாம் நிறைய சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் முடிஞ்ச ராய் பண்ணி பாருங்கள்.
சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. எல்லாம் வேறு லெவலுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். என்ன இந்த கடையில் ஆயுர்வேத கடையில் இதுவெல்லாம் இருக்கும். அவங்களாம் தேடி வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற செலவுலாம் குறைச்சி கொள்ளலாம். இதில் பாருங்க, இது இது என்ன சொல்கிறது, புப்புஸ்ன்னுவாங்க இங்கே. காலை சாப்பாடு, மத்திய சாப்பாடு, மிஸ்ரிகள், பாகிஸ்தானிகள், அரபியெல்லாம் கூட இதுதான் சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி அவங்க சோறு சாப்பிட்றதில்ல. அவங்க இதுகள் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. புப்புஸ் தான் சாப்பிடுவாங்க கூட. பாருங்கள், வெரைட்டியாக பண்ணி வச்சுக்காங்க. இந்த நம்படாக்கள் அவங்க சோறு இல்லாட்டி நித்திர வராது நம்படாக்களுக்கு. ஆனால் இங்கே அவங்களுக்கு இது இல்லாட்டி நித்திர வராது. சோறு சாப்பிட மாட்டாங்க. சோறு கிழமையில் எப்பயாவது மாதத்தில் ஒருக்கா தான் சோறு சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்கள வச்சுக்காங்க. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக கேக் ஐட்டங்கள் ஃபுல்லாக அடிக்க வச்சுக்க பாருங்கள். இந்தியாவில் இந்த என்ன சொல்கிறது, இந்த க்ரீமுகள், வினிகர், அடுத்தது ஒலிவ் பாருங்கள். சுத்தமான ஒரிஜினல் ஒலிவ் ஆயிலுங்க. அதுக்கு அப்படி தான் கம்பெனியும் வேறு கம்பெனிகளில் போச்சு கொண்டாடிக்க வச்சுக்காம பாருங்க. சுத்தமான ஒலிவ் ஆயில் வேறு லெவலில். இங்கே பாருங்கள், இறைச்சியில் பாருங்கள். இறைச்சியே இந்த மாதிரி தான். அது இந்த இதில் போட்டு வச்சு ஏறத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. எல்லாம் கட் பண்ணி அழகாக வச்சு அடுக்கி பேக் பண்ணி அப்படி வச்சுக்காம பாருங்க. மேலே ரேட்டுகள் இருக்குது. எல்லாத்து ரேட்டும் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் லைனில். இது எவ்வளோன்ட்டு எல்லா இறைச்சியும் இருக்கும். ஒட்டகம், மாடு, ஆடு, அந்த மாதிரி இதுகள் தான் இந்த லைனில் இருக்குது. அந்த பக்கம் கோழியெல்லாம் பிரிட்ஜில் அடிக்க வச்சுப்பாங்க. எல்லாம் ப்ரெஸ் தானுங்க. ப்ரெஸ்ஸு உடனே கட்டி செஞ்சு ப்ரெஸ்ஸாக வச்சுக்குவாங்க. இது 3 நாள் 4 நாள் தான் இருக்கும். அதில் அதுக்கு பிறகு தூக்கிடுவாங்க. ப்ரெஸ்ஸு தான் இதுக்குள்ளே இருக்கும். பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சுக்காங்க. ஃபுல்லாக அரைச்சியான் அதுக்குள்ளே. ஆடு, ஒட்டகம், மாடு, பீஃப் வச்சுருப்பாங்க. இந்த பாருங்க, என்ன இல்லைன்னு பாருங்க. இங்கே எல்லாம் இருக்குது. மரவள்ளி கிழங்குலேருந்து சின்ன வெங்காயம், தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, வத்தாளக்கிழங்கு பாருங்க. இதெல்லாம் முன்னாடியெல்லாம் பயங்கர இது எங்களுக்கு பயங்கர விதியும். இப்போ எல்லாம் விதிக்கு பாருங்கள். இது வெங்காயம் தான். வெங்காயம் வெள்ளை கலர் வெங்காயங்க. வெள்ளை வெங்காயம் கிடையாது, வெள்ளை கலர் வெங்காயம். இதுவும் அப்படி தான். 5 ரியாலா 6 ரியால் நினைக்கிறேன் கிலோ. அடுத்தது 3 ரியால் அந்த வெங்காயம். 2.95 வெங்காயம். உருளைக்கிழங்கு பாருங்கள். என்ன சாமானும் சகல வண்டிய சாமானும் இங்கே இருக்குங்க. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. நாட்டுக்கு வந்து தான் சாப்பிடணுன்ற மாதிரிங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த பச்சை கலர் கேரட்டுக்கு பார்த்துட்டு பூசணி பிஞ்சிங்க. இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. பூசணி பிஞ்சிலே கட் பண்ணி கொண்டு வந்து பேக் பண்ணிடுவாங்க. அது ஒரு வேறு லெவலாக இருக்கும். நம்மடாக்கெல்லாம் அதெல்லாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அது முத்தி பழக்கம்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வல்லரி பிஞ்சி பாருங்கள். கறிமுலாவை பாருங்கள் அப்படி. இது உப்பு பாக்கெட், கல் உப்பு வருது. சோளம்னா அவிச்சு பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சோளங்குலை, வெள்ளரி பிஞ்சி, நாடங்காய், பாவக்காய், என்ன இல்லை பாருங்க. நாடங்காயை பாருங்கள். எல்லாமே இருக்குது. இப்போ அம்மா அப்பா தவிர முழுதும் இங்கே எல்லாம் கிடைக்கும். சோதியில் அப்படி வந்துட்டு அவர் நம்முடைய கேரளா நண்பர், சேஃப்டி ஆஃபீஸர். டவுட் அது என்ன காயின்னு தெரியாது. அப்போ நாங்கள் இது செஞ்சுட்டிங்களோ நேர் வெள்ளரி பிஞ்சி, துவாய் பூசணி பாருங்கள். புடலங்காயிலிருந்து வெண்டிக்காய், ஓஞ்சி எல்லாமே இருக்குது பாருங்கள். இஞ்சால பாருங்கள். அடுத்த இது போஞ்சிக்காய், பீன்ஸ் எல்லாம் மேலே ரேட்டுகளை பாருங்கள். மேலே எல்லாத்துக்கும் ரேட் போட்டுக்காங்க மேலே. அதுக்கானே அந்த பூசணி பிஞ்சி இது இந்த பீக்கங்காய் தான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்கள். வெரைட்டியாக கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், இங்கே சின்ன கத்திரிக்காய், குள்ள கத்திரிக்காய், கொட்டா கத்திரிக்காய் எல்லாமே இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், கோவா எல்லாம் பேக்கிங் கோவா. இதான் அந்த சலாடுன்றது பாருங்கள். சலாடு, மல்லி இலை எல்லாமே இருக்குங்க பாருங்கள்.
இந்த வெள்ளை கலர் கிழங்குட பேர் வந்து முள்ளங்கியாம். முள்ளங்கி இங்கிலீஷில் என்ன சொல்கிற ரேடிஷ் இங்கிலீஷில் அந்த கிழங்குட பேர். அந்த இலையோட பேர் என்னென்னு தெரியாதுங்க. நான் நம்ம ஆள் தான் அவர் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவர் சொல்கிற சாப்பிட்றதா வந்து நல்லா இருக்கும் சும்மா பச்சை சாப்பிட்டு பார்த்தினாங்க. சாப்பிடும்போது துளசி இலை மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு தான் பிரியாணிக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருக்கும் அது. அதாவது என்ன சொல்கிறது, புதினா மாதிரி இருக்குங்க அது. ஆனால் புதினா இல்லை ஒரு நீட்டு இல்லை. இது நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்க்க. கொஞ்சம் சாதி பிறப்பு தன்மையாக இருக்குது வேறு லெவல். இந்த பக்கம் பாருங்கள், இல்லை மரக்கறியெல்லாம் காட்டியாச்சும் உங்களுக்கு. பாருங்கள் அடுத்தது பாருங்கள், இங்கே போய் பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக இந்த ராக்கை ஃபுல்லாக அப்படி அடுக்கி வச்சுக்கிறது. எல்லாம் பல வகை, என்ன வேணுமோ அவ்வளோ பல வகையிலும் அப்படி எரிக்குள்ளுக்க பாருங்கள். இது காளான்லேயும் அப்படி தான் வெரைட்டியான காளான் வச்சுக்காங்க பாருங்கள். எல்லாம் பேக் பண்ணி க்ளீனாக வச்சுக்காங்க. அது வந்து இந்த ஆனைக்கொய்யாண்டுவாங்க. சிங்களத்தில் சொல்கிறதா என்ன சொல்கிறதுக்கு, ஆனைக்கொய்யாவுக்கு என்ன பேர், அலிக்கேட்ட பேருவாங்க. இது வந்து பாருங்கள், இந்த இதில் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் கிரேப்ஸ் ஐட்டம். கிரேப்ஸ் தானே, கிரேப்ஸு. முந்திரி பழம் அதை பாருங்கள். அந்த ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்க்குற நம்ம ஆள் எப்படிங்கன்னு பார்க்குறேன். பழத்தை பாருங்கள் எப்படிங்கண்டு. எல்லாம் ப்ரெஸ்ஸுங்க அப்படி வச்சுக்காங்க பாருங்கள். நிறைய அப்படி தான் வெரைட்டியான பழங்கள் இருக்குது கிரேப்ஸில். சரிங்க, நீ நாங்கள் கவுண்டருக்கு வந்துட்டு என்னென்னா அந்த பக்கம் போக முடியாது. நீ டைம் போதாத காரணத்தினால் இப்போ நாங்கள் பில் போட போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த பக்கத்தை பார்ப்போம். இன்னொரு பக்கம் இருக்குது, அங்கே தான் இன்னும் நிறைய சாமான்கள். க்ரீம் ஐட்டங்கள், பர்ஃபீன், சென்ட்டு, அந்த மாதிரி சாமான்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது. பாடி லோஷன், பாடி க்ரீம் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. ஆனால் நேரம் இல்லைங்க. நம்ம கொஞ்சம் வந்த டைம் சாப்பாடு டைமுக்கு வந்தாங்க. வந்து எடுத்துகிட்டு அப்படியே போக விட்டு வந்தாங்க. போய் தான் டக்குன்னு ஏதாவது ஒரு கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப 1 ஹவருக்குள்ளே இங்கே நமக்கு திரும்ப ஒர்க் ஷாப்புக்கு வலிக்கிறணும். அதனால தான் அவசரமாக வந்து இதை எடுத்துகிட்டு இப்படி போக போகிறோம். நம்ம மக்கள் வில் போட்டு கொண்டிருக்காங்க. பார்ப்போம். இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சேஃப்டி ஆஃபீஸர் இதில் முன்னாடி இருக்க ஒரு கேரளா நண்பர். அவங்க 2 பேரும் ஏதோ சொல்லி சிரிக்காங்க. நம்மளதை பார்த்தா சிரிக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, பார்த்துக்கொள்வோம். சரி, இங்கே அதை பாருங்கள், அப்படி சுற்றி காட்டுறோம் பாருங்கள். எப்படி பாருங்கள் இந்த பக்கம். இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே அவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டினது. அங்கே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்காண்டு. ஏக்கர் கணக்கில் இருக்கீங்க, போக முடியாது, டைம் இல்லை. பார்த்தீங்கன்னு இந்த முன்னுக்கு ஒரு ஆள் போகுது. அந்த அவ்வளோ தான் இப்போ எடுத்துக்கேன். ஃபுல்லாக எடுக்க முடியாது, டைம் இல்லை. அதெல்லாம் பொறுமையாக காட்டுறேன்டா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண முடியாது. வீல் கவுண்டரில் வந்துட்டோம். இன்னும் தான் பண்ணி கொண்டிருக்கிற என்னென்னு தான் தெரியுதுல. பார்த்துக்கொள்ளும் ஆளை. ஓடியோடு ஒழிக்கிறேன். 2 கேட்டால் ஒன்று வில்ன்றேன். ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது, பார்க்கலாம். சரி, வில் போட்டு முடிக்குங்க. நம்ம மாஸ்டர் பைசா கொடுத்து கொண்டிருக்கார். வில்லு ரெடியாகி இனி நம்ம மெதுவாக கிளம்புவோம். ஒரு ஆளாக கிளம்பி கொண்டிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கொஞ்சம் வீடியோ தான் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா திரும்ப நாங்கள் சொல்கிற மாதிரி நல்ல வீடியோலாம் எடுத்து போடுவோம். நீங்களும் பார்த்து இங்கே பண்ணலாம். இன்னும் பாவம் எங்கெங்கே போகிறோமோ எடுத்து போடுற மாதிரி தான் இப்போ பிளான் இருக்குது. நான் வேலையை இப்போ தான் முன்னாடி போட்டு கொண்டு தானுங்க. இப்போ பரவாயில்ல. இப்போ நிறைய பேர் கேட்டாங்க என்னென்னா கொஞ்சம் வெளியேயும் எடுத்து போடுங்கன்னா அது போட்டிங்கன்னா நம்ம அதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் போடுற வீடியோ வேலை ஆறாக்கள் மட்டும் தான் பார்க்கலாம்னாங்க. சரி, அப்போ தான் இதை மாற்றுவோம். நம்மளோட இதை மாற்றி கொண்டிருக்கோம். சரிங்க, எல்லோரும் வாங்கியாச்சு, சாமான்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்மளோட வண்டி கிட்ட போய் கொண்டிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். வேறு ஏதாவது தேவைண்டா கமெண்டில் கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணி போடுறோங்க. எல்லோரும் வண்டிக்கிட்ட போய் கொண்டிருக்காங்க. இனி நமக்கு லேட் பண்ணுறீங்க. இன்னொரு இதை பாருங்கள், இது இளநீ டின்னில் வருது, அடைச்சி வருது. இப்போ வாங்கினோம், பிடிக்க பார்ப்போம்ண்டு. இப்போ நம்ம நாட்டு டேஸ்ட்லாம் கிடையாதுங்க. அது நம்ம நாடு தான், ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறது தான். இதுக்குள்ள இந்த பீஸெலாம் கட் பண்ணி போட்டுக்காங்க. ஆனால் தேங்காய் அந்த இதான் போட்டுக்காங்க. இளநீ அந்த பக்கம் கிடையாது.
நம்ம இளநீனா நம்ம நாடு தான், அதுதான் வேறு லெவலில் இருக்குது. இந்தியா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இளநீ நம்ம உடனே ஆஞ்சி கொட்டி குடிக்கும்போது தான் இருக்கும். சரிங்க, நாங்கள் வீடியோ முடிவுடைய கட்டத்துக்கு வந்துட்டு எல்லாருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கங்க.